நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த உலகத்தில் அநேகரை நாம் சார்ந்து வாழ்கிறோம். ஒன்று பெற்றோரை, இல்லை என்று சொன்னால் உடன் பிறந்தவர்களை, பிள்ளைகளை சார்ந்து வாழ்கிறவர்கள், இனஜன பந்துக்களை சார்ந்து வாழ்கிறவர்கள், பணத்தை சார்ந்து வாழ்கிறவர்கள், பலத்தை சார்ந்து வாழ்கிறவர்கள், ஒரு சிலர் அழகை கூட சார்ந்து வாழ்கிறார்கள். எத்தனையோ விதத்தில் எதையோ சார்ந்து வாழ்கிறவர்கள் அநேகர் உண்டு. நாம் எதை சார்ந்து வாழ்கிறோமோ அது நம்மை விட்டு போகும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் மிகுந்த வேதனை ஏற்படும். நான் சார்ந்து வாழ்ந்த இந்த காரியம் நம்மை விட்டு கடந்து போய்விட்டதே, அடுத்து நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நம்முடைய இருதயம் கலங்கும். ஆனால் இந்த உலகத்தில் சார்ந்து வாழத்தக்க ஒருவர் உண்டு என்பதை நாம் மறந்து போகிறோம், மறந்து இருந்து விடுகிறோம். ஆனால் அப்படி நாம் மறந்து போகாதபடி சார்ந்து வாழத்தக்க ஒருவர் யார், அவரிடத்தில் எப்படி சார்ந்து கொண்டால் என்னென்ன நடக்கும் என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 22:10. கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் கற்பத்தில் இருந்து விழுந்த போதே உமது சார்பில் விழுந்தேன். என் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே நீர் என் தேவனாய் இருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. அது சொல்கிறான், நான் கற்பத்தில் இருந்து வெளியே வந்த உடனே உங்கள் சார்பில் நான் விழுந்துட்டேன். ஆமென். இந்த உலகத்தில் நிறைய இடங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்பா அம்மா யாரையாவது சார்ந்து விழுந்து நம்ம என்ன செய்கிறோம், ஏமாந்து போகிறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது ஏமாந்து போகிறோம். நன்றாய் படிக்கிறவர்கள் அவர்கள் படிப்பிலே அந்த படிப்பு எனக்கு போதும் என்று சொல்லி சார்ந்து வாழ்வார்கள். சம்பாதிக்கிறவர்கள் தங்களுடைய சம்பாத்தியத்தை நம்பி சார்ந்து வாழ்வார்கள். பணம், பதவி, பட்டம் எல்லாம் உள்ளவர்கள் அதை சார்ந்து வாழ்வார்கள். இந்த உலகத்தில் சார்ந்து வாழ்வதற்கென்று நிறைய காரியங்கள் உண்டு. சில பேர் உணவை சார்ந்து வாழ்வார்கள். இது எல்லாம் நம்மை அழிக்கக்கூடியது, நம்மை அப்படியே விட்டுவிடக்கூடியது என்பதை யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் கர்ப்பத்திலிருந்து விழும்போதே நான் உம்முடைய சார்பில் விழுந்தேன். நன்றாக அறிந்திருந்தான் நாம் உலகத்தில் விழ வேண்டிய ஒரே ஒரு இடம் அவர்தான். ஆமென், அவர்தான் கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சார்பில் நீங்களும் நானும் விழுவோமானால் நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் என்ன உண்டு, விடுதலை உண்டு. நாம் சார்ந்திருக்க வேண்டிய இடம், நாம் சார்ந்திருக்க வேண்டிய ஒரு வாசஸ்தலம் நம்ம ஆண்டவராகிய கர்த்தர். அவரை மாத்திரம் நான் சார்ந்து கொண்டு இருப்பேனானால் என்னுடைய வாழ்க்கையிலே அநேக வெற்றிகளை நான் பெறுவேன். இன்னைக்கு அது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு அது என்ன செய்யாது. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நானோ என் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். ஏன்னா அவன் சார்ந்திருந்தது கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரதங்களையோ குதிரைகளையோ எதையுமே அவன் சார்ந்திருக்கவில்லை. வேதத்தில் நிறைய பேர் நிறைய காரியங்களை சார்ந்திருக்கும் பொழுது அவர்கள் எல்லோரும் தோல்வியை கண்டார்கள். ஆண்டவரை சார்ந்திருந்த, கர்த்தரை சார்ந்திருந்த எல்லோருமே வெற்றியை கண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது கூட கோலியாத்தை வீழ்த்தும் போது சொல்லுவான், தேவனுடைய நாமத்தை அவன் சார்ந்திருந்தான், தேவனை துதிக்கிற துதியினால் அவனை நிரப்பி இருந்தான், அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவன் நம்பி இருந்தான். அதனால தான் ஈஸியாக அந்த கோலியாத்தை அவன் வென்று விட்டான். யாரெல்லாம் கர்த்தரை தன் பட்சத்தில் தன் சார்பாய் வைத்திருக்கிறார்களோ, நான் சார்ந்திருக்கக்கூடிய இடம், நான் தங்கக்கூடிய இடம், நான் அங்கே தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி உறுதியாக இருக்கிறார்களோ அத்தனை பேருக்குமே கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. வெற்றியை கொடுக்கிறவர். அவர் என் தேவனாய் இருக்கிறார். நான் சார்பில் விழுந்த என் தாயின் வயிற்றிலிருந்தே அவர் என் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தெய்வம் இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவர் கர்த்தர், அவர்தான் என் தேவன். யாரெல்லாம் இவரை தேவனாய் ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் வந்தோமோ, அவரை சார்ந்து வந்தோமோ, அவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் என்னதான், வெற்றி தான். நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க.
நான் கிறிஸ்தவனாக வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து எனக்கு எந்த வெற்றியும் இல்லை, நான் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து எந்த ஆசீர்வாதமும் என் வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கர்த்தரை விட்டுட்டு வேறு எதையோ சார்ந்திருக்கிறீங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி இல்லை, உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவம் தொடர்ந்து கொண்டே இருக்குது. உபத்திரம் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா உலகத்தில் உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்த ஆண்டவரை நம் பட்சத்தில் இருக்கிறபடியால் நாம் உலகத்தை ஜெயிக்க நமக்கு என்ன உண்டு? கிருபை உண்டு, பலன் உண்டு. அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டுன்னா வெற்றி கொள்ள கிருபை உண்டு. இந்த உலகத்தில் உபத்திரம் வரலாம், துன்பங்கள் வரலாம், கண்ணீர் வரலாம், கவலை வரலாம். இதில் எல்லாம் நம்ம யாரை சார்ந்திருக்கிறோம்? கர்த்தரையா இல்லை வேற ஒருவரையா? நீங்கள் ஒருவேளை மனுஷனை சார்ந்து இவங்க எனக்கு எப்படியாவது விடுதலை வாங்கி தந்துடுவாங்க, இவங்க கிட்ட போய் சொன்னால் கண்டிப்பாக எனக்கு ஒரு உயிர் மீட்சி கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் நீங்கள் நம்பினீங்கன்னா அது விருதாவாக போயிடும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் ரதத்தையோ குதிரையோ குறித்து என்ன செய்ய மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன், என் ஜீவனுள்ள தேவனை குறித்து மாத்திரம்தான் மேன்மை பாராட்டுவேன். இந்த இரவு வேளையில் நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீங்க? கர்த்தரையா இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தையா? இதுவரை நான் உலகத்தில் இருக்கிற காரியத்தை நான் சார்ந்திருப்பேன் என்று சொன்னால் நீங்கள் அதை விட்டுட்டு கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு நல்ல ஒரு கிருபைக்குள்ள நல்ல ஒரு காரியத்திற்குள்ளே நீங்கள் வருவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வெற்றியை காண்பீர்கள். வேதத்தில் கூட ஒரு மனிதன் கர்த்தரை சார்ந்து வந்தான். அவன் பேர் ஆசா. அவன் நன்மையும் செம்மையானதுமான காரியங்களை செய்த ஒரு மனிதன். எல்லா விக்கிரக தோப்புகளையும் பலிபீடங்களையும் அழித்தெறிந்தான். அவன் அந்த நாட்டை ஆழ்ந்த போது அந்த நாடு அமைதியாக இருந்ததாம், எந்த போரும் இல்லாமல் அது இளைப்பாறுகிற ஒரு தேசமாக இருந்ததாம். ஆனால் இதை பார்த்த எத்தியோப்பியக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க மேலே ஒரு யுத்தத்தை தொடங்க அந்த ராஜா எழும்பினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமாய் வாழ்ந்த இந்த ஆஷா எங்கே போகிறது? ஏன்னா அவங்கிட்ட இருந்தது 3 லட்சம் பேர். வர்றவங்க எத்தனை பேர் தெரியுமா? 10 லட்சம் பேர். இந்த 10 லட்சம் பேரை நான் எப்படி மேற்கொள்வேன்? உடனே போய் பக்கத்து நாடுகளில் போய் எனக்கு படைபலத்தை தாங்க. இன்றைக்கி நம்மலாம் என்ன சொல்லுவோம்? எனக்கு எப்படியாவது சப்போர்ட் பண்ணுங்க, எப்படியாவது எதிர்த்து வர்ற இவங்களை என்ன செய்யணும்? நான் ஜெயிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம மற்றவர்களிடத்தில் உதவி கேட்கிறதோ மற்றவர்களை சார்ந்திருப்பது தான் நம்முடைய வாழ்க்கை. இது இயல்பு, எல்லா மனிதனுக்குரிய இயல்பு. நீங்கள் சொல்லலாம், அப்படிலாம் நாங்கள் யாரையும் சார்ந்திருக்காமல் இருந்தால் எங்கள் வாழ்க்கையில் எப்படி நன்மை கிடைக்கும்? நீங்கள் சார்ந்திருக்க வேண்டாம், கர்த்தரே உங்களுக்கு அப்படிப்பட்ட வழி வாசல்களை திறந்து கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. யாருடைய கண்களில் தயை கிடைக்க வேண்டுமோ அவர்களுடைய கண்களில் தயை கிடைக்க பண்ணுகிற நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். மொர்தெக்காய் வாசலில் தான் இருந்தான். அவன் யாரை சார்ந்து கொண்டான் தெரியுமா? கர்த்தரை. உபவாசித்து ஜபிக்க வேண்டும், யூத ஜனங்களை மீட்க வேண்டும், தன்னுடைய ஜீவனை காக்க வேண்டும் என்பதற்காக அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டான். வேதத்தில் இப்படி எத்தனை பேரை நம்ம பார்க்கலாம். என்ன வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ஆண்டவரை தான் சார்ந்து கொள்வோம், வேற எதையும் சார்ந்து கொள்ள மாட்டோம் என்று வைராக்கியம் பாராட்டினவர்கள் அநேகர். இந்த வைராக்கியத்தை பார்த்த ஆண்டவர் என்ன செய்தார்னா அவங்களை விடுவித்தார். எலியா கூட பாகால் தெய்வமானால் தெய்வமாகட்டும், கர்த்தர் தெய்வமானால் தெய்வம் என்று சொல்லுவோம் என்று சொல்லி அவர்களுக்கு நேரம் கொடுத்து அவர்கள் தெய்வங்களை வரவழைக்க வைத்த போது அது வரவே இல்லை. அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டபடியால் கர்த்தரே வாரும் என்று சொன்னவுடன் கர்த்தர் அக்கினியால் பதில் தந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் இப்படி அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். யாரெல்லாம் கர்த்தரை சார்ந்து கொண்டார்களோ அவர்கள் வாழ்க்கையிலெல்லாம் வெற்றி தான். நீங்கள் கேட்கலாம், நான் கர்த்தரை தான் சார்ந்திருந்தேன், எப்படி எனக்கு இந்த உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும் என்று சொல்லி. நம்ம கர்த்தரை சார்ந்து ஜபிக்க ஜபிக்க, ஆண்டவரே எனக்கு வேற வழியே தெரியலப்பா, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஜெயம் வேண்டும், எனக்காக பரிந்து பேச எந்த மனுஷர்கள் இல்லை, எனக்காக போராட யாருமே இல்லை, எனக்காக வழக்காட ஒருவரும் இல்லை, என் வேதனையை காண்பவர் ஒருவரும் இல்லை, என் கண்ணீரை துடைப்பவர் ஒருவரும் இல்லை, எனக்காக யுத்தம் பண்ணவும் ஒருவரும் இல்லை, என்னை விடுவிக்கவும் யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் சார்ந்து விழுவீர்களானால் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார்.
ஆண்டவர் நமக்காக நிச்சயமாய் யுத்தம் பண்ணுவார். என்னுடைய வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் நாங்கள் பிரிந்திருந்த போது அநேக நேரங்களில் நிறைய பேர் நிறைய ஆலோசனைகளை கொடுத்தார்கள். ஆனால் எந்த ஒரு ஆலோசனைக்கு நான் உடன்படவே இல்லை. ஆண்டவரை சார்ந்து கொண்டேன். ஆண்டவரே, நீர்தான் என் தஞ்சம், வேறு யாரும் இல்லை. பிரிந்திருந்து சேர்ந்த பொழுது கூட நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவரை மாத்திரம் இறுக பிடித்து கொண்டேன். நீர்தான் எனக்கு நியாயாதிபதி, நீர்தான் என் நியாயத்தை விசாரிக்கிறவர். இந்த உலகத்தில் எனக்கென்று நியாயம் விசாரிக்க ஒருவரும் கிடையாதுப்பா. அமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் நீ பிரிந்திருக்கிறாயோ, எனக்காய் பரிந்து பேசுபவர் யார் என்று சொல்கிறாயோ, நீ கர்த்தரை சார்ந்து கொள். உன் வாழ்க்கையில் கர்த்தர் உனக்காக உன் பட்சத்தில் வந்து உனக்காக பேசுகிற ஒரு நல்ல தெய்வம். அமேன், ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட மனிதனுடைய மனதையும் மாற்றுகிற தெய்வீக வல்லமை நம்முடைய ஆண்டவரிடத்திலே உண்டு. இந்த உலகத்தில் யாரிடத்திலும் கிடையாது. உனக்கு பட்சமாய் பேச ஆண்டவர் கிருபை செய்வார். அவர் நல்லவர். இந்த மொர்தெகாய்க்கு பட்சமாய் பேச எஸ்தர் ராஜாத்தியை ஏற்படுத்தினார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அங்கே அந்த ராஜாவின் இடத்துல போய் பேசுவதற்கான தைரியத்தை கொடுத்து எஸ்தர் ராஜாத்தியை அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தினார். அந்த யூத ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கத்தக்கதாய் அவர்கள் கர்த்தருடைய சார்பில் நின்ற போது ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. இந்த ஆசா 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது. எடுத்து வாசிப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்கு கையிலும் பலனற்றவனுக்கு கையிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆசா தன்னை தாழ்த்துகிறான். ஆசா என்ன செய்கிறான்? தன்னை தாழ்த்துகிறான். தேவ சமூகத்தில், ஆண்டவரே, நான் பலம் இருக்கோ பலம் இல்லையோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு நமக்கு நிறைய பலம் இருக்கலாம், பலம் இல்லாமலும் இருக்கலாம். இந்த உலகத்தில் படைபலம், பணபலம், ஆழ்பலம் நிறைந்தவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் நமக்கென்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை என்று சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். அமேன், ஹல்லேலூயா. இந்த பலமெல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு எடுபட்டு போகும். ஆனால் ஆண்டவருடைய பலம் ஒரு நாளும் எடுபட்டு போகாது. கடந்த நாட்களில் என் தகப்பனார் இறந்ததன் நிமித்தம் என் உள்ளத்தில் ஆன்லைன் ப்ரேயர் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு எண்ணம், ஆண்டவரே, என் தகப்பனார் இறந்து விட்டார். அப்போ என் உள்ளத்தில் நான் சொன்னேன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை ஒரு நாளும் கீழே விட மாட்டேன், நான் உன்னை நடத்துவேன்னு என் தகப்பனார் சொன்னாங்களே. இன்றைக்கி என் தகப்பனார் கடந்து போய்விட்டார்களே என்று சொல்லி என் உள்ளத்தில் நினைத்த அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஜெபத்தில் ஆண்டவர் அடுத்ததாக சொன்னார், மனுஷன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சொல்லுவான், நான் சொல்கிறேன் உனக்கு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உன் கூட இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷன் சொல்லுவான் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். நாம் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நமக்கு துணையாய் வருகிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தர் ஒருவரே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் நமக்கு ஒரு துணை வேண்டும்னா அது கர்த்தர் தான். அவருடைய சார்பிலே நாம் சாய்வோமானால் எதையும் நாம் இழந்து போவதில்லை, இழக்கப் போவதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் நமக்கு வேதனை தான். ஆனால் இயேசு நம்மோடு கூட இருப்பாரானால், நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நம்மை நடத்துகிற நல்ல தெய்வம் நம்மோடு கூட இருக்குமானால் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சார்பிலே இருக்க வேண்டும். இவன் சொல்றான், ஆண்டவரே, எனக்கு துணை நில்லுங்கப்பா, எனக்கு பலம் இருக்கு, பலவீனம் இருக்கு, ஆனால் எனக்கு யார் இருக்கா? நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. நான் உம்மை சார்ந்தே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஏராளமான கூட்டத்துக்கு விரோதமாக நான் என்ன செய்ய போகிறேன்? போக போகிறேன்ப்பா. ஹல்லேலூயா. நான் சார்ந்திருக்கத்தக்கவர் நீர் ஒருவர் தான். நீர் தான் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் என்கிறபடியால், நீங்கள் தான் யுத்தத்தில் வல்லவர், நீ சேனைகளின் கர்த்தர் என்கிறபடியினால நான் உம்மை சார்ந்து கொள்கிறேன். உண்மையிலே நான் பலன் கொள்கிறேன். என் பலன்லாம் வேஸ்ட்டு, என் பலவீனமும் வேஸ்ட்டு. ஆனால் நான் உங்களை சார்ந்தே, நான் இப்போ உங்களை தேடி வந்துட்டேன்ப்பா. அமேன், ஹல்லேலூயா. இந்த இரவு வேளையில் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் எந்த ஒரு உதவியும் இல்லாதபடி கண்ணீரோடு கூட இந்த செய்தியை கேட்குறீங்களா? ஒருவேளை உங்கள் நிலத்தை யாரோ அபகரித்து கொண்டார்கள், உங்கள் வாழ்க்கையை யாரோ பறித்து கொண்டார்கள், என் வாழ்க்கையில் இனிமேல் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு கூட இந்த செய்தியை நீங்கள் கேட்பீங்கன்னா,
உங்களுக்காக ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிறைய பெண்களுடைய கவலை என்ன தெரியுமா? நான் தனியாக இருக்கிறேன், என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்குன்னு கேட்க என் அண்ணன் தம்பி இல்லை, அப்பா அம்மா இல்லை, அதனால தான் என் கணவர் இஷ்டம் போல் ஆடுகிறார். அப்போ சிரிப்பேன். எனக்கு என்ன தெரியுமா தோணும்? யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருந்தால் போதும், மற்றவங்கெல்லாம் இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்லலாம் அண்ணன் தம்பி இருந்தால் தட்டி கேட்பாங்கல்ல அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்லுவேன், தட்டி கேட்குற நேரம் அடங்குற மாதிரி அடங்கிட்டு திரும்ப அதே சுபாவத்துக்குள்ளே அந்த கணவன் போக மாட்டான் என்பதற்கு என்ன நிச்சயம்? நீங்கள் ஆண்டவரை சார்ந்து பாருங்க. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே என்று சொல்லி, எந்த ஒரு துன்பத்திலும் துயரத்திலும் ஆண்டவரை சார்ந்து கொள்ள பழகி கொண்டோமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நமக்காக வழக்காடுவார். அவர் நம் நியாயத்தை விசாரிக்கிற தேவன், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். இன்னைக்கு விசாரிக்கிறது போல விசாரித்து ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கா இல்லையான்னு பார்க்காம ஒரு பக்கமாய் பதில் கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், கர்த்தரை சார்ந்து கொள்கிற பழக்கத்தை எல்லாரும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஆசா கர்த்தரை சார்ந்து கொண்டான். அவன் சொன்னான், இந்த ஏராளமான கூட்டத்துக்கு விரோதமாக ஆண்டவரே நீங்கள் போங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்கள் பின்னாடி உங்கள் முதுகில் நான் சாய்ஞ்சுக்கிறேன், எனக்கு வேறு வழியே தெரியல, உங்கள் மேலே நான் சாய்ந்து கொள்கிறேன், எனக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்கப்பா, என்ன மறைச்சிருங்கப்பா, நான் யுத்தம் பண்ண போகவே கூடாது அப்படின்னு சொல்லி துணை நில்லோ. மனுஷன் என்ன செய்யக்கூடாது? உங்களை மேற்கொண்டக்கூடாதுப்பா, நான் உங்களை சார்ந்திருக்கிறபடியால் மனுஷன் மேற்கொள்ளாதபடி ஒரு யுத்தத்தை நடப்பியும் என்று சொன்னான். 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இவன் கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால, கர்த்தருடைய சார்பில் அவன் நின்றதுனால அங்கே என்ன நடக்குன்னா, சத்துரு மிரண்டோடுகிறான், ஓடி போகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக இன்றைக்கு எழும்பி இருக்கிற எல்லா சத்துருக்களையும் முறியடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? எல்லா சத்துருக்களும் உங்களை விட்டு ஓடி போகணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை மாத்திரம்தான் சார்ந்து கொள்ளணும், வேறு எதையும் சார்ந்து கொள்ளக்கூடாது. வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்னென்னா, கர்த்தரை சார்ந்து கொள்ள அவர் தோளில் சாய எவ்வளோ இன்பம் தெரியுமா? கொஞ்சம் அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். நிறைய பெண்கள் இன்றைக்கி வேலைலாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா, டிவியை சார்ந்து கொள்கிறோம், சீரியலை சார்ந்து கொள்கிறோம், சினிமா சார்ந்து கொள்கிறோம், பக்கத்து வீட்டு அக்காவை சார்ந்து கொள்கிறோம். இதெல்லாம் தவறு, தவறு. உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் கணவனுக்காக, உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்து கொள்வாயானா வாழ்க்கை முழுவதும் ஜெயம். ஏன் மனுஷன் உன்னை மேற்கொள்ள முடியும்? நிச்சயமா முடியாது. மேற்கொள்வது போல தெரிந்தாலும் நிச்சயமா கர்த்தர் சத்துரு கையில் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் விடவே மாட்டார். நிறைய பேருக்கு அது தெரியாமல் தான் என்ன செய்கிறாங்க, பக்கத்து வீட்டு அக்கா ஃபோனு வாட்ஸ்அப் எல்லாம் உட்காந்து பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது மாத்திரம் இல்லை, மற்றவர்களையும் தவறான வழியில் நிறைய பேர் நடத்துகிறோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து 13ஆம் வசனம் வாசிப்போம். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து கேரார் பட்டணங்கள்லாம் முறியடித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க என்ன செஞ்சாங்களாம், சத்துரு திரும்ப எழும்ப முடியாத அளவுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரா, முறியடித்தாரா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற பொல்லாத வல்லமை நீங்கள் முறியடிக்கணும்னா கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது, பொல்லாத செய்வனை கட்டுகள் மந்திரவாதங்கள் எதுவாக இருந்தாலும் என் குடும்பத்தில் ஒரே அலக்களிப்பு என்று சொல்வீர்கள், ஆனால் அது முறியடிக்கப்படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஏராளமான மிகுதியான பொருட்களை என்ன செய்தார்களா, கொள்ளையடித்தார்களா. அதனால
அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை நான் உனக்கு தருவேன். நாம் யாரை சார்ந்து கொள்கிறோம்? கர்த்தரையா, இந்த உலகத்தையா, இல்லை இந்த உலகத்தில் உள்ள உறவுகளையா? எதை சார்ந்து கொள்கிறோம்? கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது இன்றைக்கி நாம் வாசித்தது போல நிறைய சாலா பௌத்தனா சத்துருக்களை முறியடிப்போம், சத்துருக்களை மேற்கொள்வோம், சத்துருக்கள் மேல் அதிகாரம் இல்லாதபடி சத்துருக்கள் மேல் அதிகாரம் கொண்டு சத்துருக்கள் நம்மை ஆளாதபடி கர்த்தர் வீழ்த்தி அடிப்பார். இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உம்மை சார்ந்து உம்மிலே பலன் கொள்ள நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, என் தாயின் கருவிலேயே உம்முடைய சார்பிலே நான் விழுந்தபடியால் ஆண்டவருடைய நாமத்தினால யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே நான் உம்மை சார்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறார்களோ அத்தனை பேர் வாழ்க்கையிலோ போராடி கொண்டிருக்கிற சகல வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கிறோம். ஆண்டவரே, விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். உலகத்தில் உறவுகளை சார்ந்து, பணத்தை சார்ந்து, சொத்துக்களை சார்ந்து, படிப்பை சார்ந்து இதுவரை நான் வாழ்ந்து விட்டேன், இனி நான் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்வேன் என்று சொல்லி இந்த வேளையில் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ அத்தனை பேரை நீர் விடுவித்து அவர்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற சத்துருக்கள் முறிந்தோடி போகவும் மிகுதியாய் கொள்ளையிடவும் கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.